அனைவருக்கும் வணக்கம். இப்போ வருகிற பிப்ரவரி மாதம் பிரவேசிக்கா பாட்டிய புஸ்தக் நம்பர் 1 இருந்து கேட்கக்கூடிய கேள்விகளில் நம்ம அடுத்த பார்ட் பார்க்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் முதல்ல உள்ள 20 கேள்வியில் பார்த்தோம். அதுக்கு அடுத்து திருப்பாட்டி நிராலா அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்னைக்கு கவி பரிச்சய அப்படிங்கிறதுல இன்னைக்கு ராம்தாரி சிங் தின்கர் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவருடைய இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கக்கூடிய இடத்த நம்ம பார்க்க போகிறோம். என்ன இன்ட்ரோடக்ஷன் தராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஆக்சுவலி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். तिनकर का जन्म बिहार प्रांत के मुंगेर जिला में स्थित सिमारिया घाट नामक स्थान में 1908 में हुआ அப்படிங்கிறது ஹிந்தியில் இருக்கு. அதாவது பீகார் மாகாணத்தின் முங்கர் மாவட்டத்தில் உள்ள சிமேரியா காட் என்ற இடத்துல 1908ஆம் ஆண்டு பிறந்தார் இந்த தினகர்ஜி அப்படிங்கிறதா இதுக்கு. அடுத்து பாருங்க, திருப்பம் சொல்றேன். तिनकर का जन्म बिहार प्रांत के मुंगेर जिला में स्थित सिमारिया घाट नामक स्थान में 1908 में हुआ है. பீகார் மாகாணத்தில் முங்கர் மாவட்டத்தில் உள்ள சிமேரியா காட் என்ற இடத்தில் 1908ஆம் ஆண்டு பிறந்தார். राष्ट्रजी का शबर आपकी कविताओं में जैसे मुखरित हुआ है. உங்கள் கவிதைகள் வெளிப்படும் தேசத்தின் குரல் வேறு எங்கும் அரிது, வேற எங்கும் பார்க்க முடியாது. ஸோ வா அந்நியத்ரா துர்லபு ஹை. அந்நியத்ரா துர்லபு அப்படிங்கிறது தேசத்தின் குரல் வேற எங்கும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. आपने उधर और संति की समस्या को लेकर जितन प्रधान और प्रधान प्रबंध काव्य का प्रयाण किया है. आपने उधर और संधि की समस्या को लेकर चिंतन प्रधान प्रबंध काव्य का प्रयाण किया है. जो कुरुक्षेत्र नाम ये विगायत है. कुरुक्षेत्र का विगायत है. குருஷேத்ரா என்ற பெயரில் புகழ்பெற்ற போர் மற்றும் அமைதி பிரச்சனையின் தியானம் சார்ந்த கவிதையை எழுதியிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுது. வா இங்க பாருங்க, आपने युद्ध और संधि की समस्या को लेकर चिंतन प्रधान प्रबंधन काव्य का प्रणायन किया है. जो कुरुक्षेत्र नाम ये विख्यात है. எழுதியிருக்கக்கூடியது என்னது பேர் சொல்லுவோம்? विख्यात है. आपके अन्य प्रबंध काव्यों में, आपका अन्य प्रबंध काव्य में अगर தேசிய உணவு சார்ந்த கவிதைகளில் राजमर्ती और उर्वासी उल्लेखनीय है. आपने राष्ट्रीय भावना प्रधान कविताओं में हिमालय, नीलकुसम, इतिहास के आंसू आदि प्रस्थित है. प्रस्थित मीन्स
புகழ்பெற்றவை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து संसद के चार अध्याय है. संसद के சமஸ்கிருதத்தின் சார் அத்தியாய். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, மிட்டிக்கு ஊர் அர்த்தநாரீஸ்வரர் என்ன இருக்கா, மிட்டிக்கு ஓர் அர்த்தனா சீசவர், அர்த்த நாரீஸ்வர் சொல்லலாம். अर्थ नारीश्वर आदि आपके गद्य ग्रंथत है. ஸோ கவி பரிச்சயா இன்னைக்கு பார்த்ததுல நம்ம ராம்தாரி சிங் தின்கர் அப்படிங்கிறவரை பற்றி நம்ம பார்க்குறோம். இதில் தின்கர்ஜிக்கா ஜனம் பீகார், அதாவது பீகார் மாகாணத்தில் பிறந்தவர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எந்த இடத்துனா சிமாரியா காட் அப்படிங்கிற இடத்துல 1908 பிறந்தார். இவருடைய கவிதைகள் படக்கூடிய தேசத்தின் குரல் வேறு எங்கேயும் கிடைக்கதா ரொம்ப அரிதாக இருக்குது. குருசேத்ரா என்ற பெயரில் புகழ்பெற்ற போர் மற்றும் அமைதி பிரச்சனை தியானம் சார்ந்த கவிதை எழுதியிருக்கிறார். தியானம் சார்ந்த கவிதை எழுதியிருக்கிறாரு. அதில் குறிப்பிடக்கூடியவை என்ன அப்படின்னா, ராஸ் மிருதி இருக்கா, ராஸ் மிருதி ஓர் ஊர்வசி, இதில் குறிப்பிடக்கூடியவை. இது வந்து ராஸ்மிருதி ஓர் ஊர்வசி உல்லேக்கினியனா குறிப்பிடத்தக்கன்னு அர்த்தம். आप भी राष्ट्रीय भावन प्रधान कविताओं में இவருக்குடையது என்னன்னா, ஹிமாலயா, நீர்குசம், இதிகாஸ், ஆன்சு, இதிகா ஆன்சு போன்றவை வந்து புகழ்பெற்றவை. ஆதி முதல பிரஸ்தித்னா புகழ்பெற்றவை, பிரஸ்தித் மீன்ஸ் புகழ்பெற்றவை. சமஸ்கிருதத்தினுடைய சார் அத்தியாய், சன்ஸ்கிருத் சார் அத்தியாய் है. சன்ஸ்கிருதத்தில் எத்தனை இருக்கு? 4 அத்தியாயம் இருக்கு. ஸோ இதில் மிட்டிக்கு ஊர் அர்த்தநாரீஸ்வரர், आदि आपके गद्य ग्रंथत है. गद्य ग्रंथத்னா உரைநடை, அவருடைய உங்களுடைய உரைநடையாக இது இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இதில் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு கேள்வியில் நம்ம இதை பற்றி விரிவாக அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்குள்ளது. நம்ம இந்த மாதிரி வேணா பிடிஎஃபாக நம்ம உங்களுக்கு கிடைக்கும். இந்த கொடுக்கப்பட்ட நம்பரில் கான்டாக்ட் பண்ணலாம்.